ரைட். புதுசா ஆட் பண்ண ஃபேமிலியில வந்து ஃபர்ஸ்ட் பிராசிகேசி என்னென்னலாம் புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதுல இருக்கு. இது வந்து போன வருஷம் ஆட் பண்ண விஷயங்கள். மால்வேசி, மால்வேசினா என்ன ஃபேமிலி? செம்பருத்தி, ஷூ ஃப்ளவர் ஃபேமிலின்னு சொல்லலாம். அல்லது என்ன செம்பருத்திக்கு என்ன பேரு இங்கிலீஷ்ல? சைனா ரோஸ் ஃபேமிலி. ரைட். அடுத்தது குருசிஃபெரேசி, கடுகு, மஸ்டர்ட் ஃபேமிலி. ஓகே. லெகுமினேசி, இப்பதான் நான் சொன்னேன். லெகுமினேசின்றது ஒரு பெரிய குடும்பம், அதுல 3 சப் ஃபேமிலிலாம் இருக்கும். ரைட்டா? பட்டாணி குடும்பம் கூட வச்சுக்கோ. கம்போசிட்டே ஆஸ்ட்ரேசி, இன்னொரு பேர் வந்து ஆஸ்டரேசின்னு சொல்லுவாங்க. அண்ட் கிராமினே போயேசி, போயேசி. ஒரு விதத்துல இதுவும் மோனோகாட்டு. கிராசஸ்லாம் இருக்குது இல்ல, அது அப்ப 1 2 3 4, இதுல ஒரு 3 7. கரெக்டா? 7 ஆல்ரெடி ஒன்று படிச்சுட்டோம், இன்னும் 6 தான். புரியுதுங்களா? அந்த லெகுமினேசில பேபேசி ஒன்று படிச்சுட்டோம்ல, இதுல 2 தான் இருக்கு. அப்ப 1 2 4 5 6 ஃபேமிலி இங்க படிக்கும். சரிங்களா? சரி, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது குருசிஃபெரேசி அல்லது பிராசிகேசி. அதோட இன்னொரு பேர் வந்து பிராசிகேசி அப்படின்னு சொல்றோம். ஜெனரலா மஸ்டர்ட் ஃபேமிலி, கடுகு குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இதுல இந்த இப்போ நம்ம பார்க்குற அந்த 6 ஃபேமிலியில மட்டும் அந்த ஃபேமிலிக்கான டிஸ்டிங்விஷ் கேரக்டர் என்ன? அடியில பின்னாடி இருக்கு பா தம்பி, புக்ல பின்னாடி பா, புதுசா ஆட் பண்ணியிருப்பேன். லாஸ்டாவா? புக்கோட பேஜ் லாஸ்ட்ல இருக்குண்டா. ரைட். அப்ப ஒவ்வொரு ஃபேமிலிலையும் இம்பார்ட்டன்ட் கேரக்டரை மட்டும் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெஜிடேட்டிவ் கேரக்டர் என்ன அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்விஷ் கேரக்டர்ஸ்ல பிளான்ஸ் வந்து எர்பேசியஸ். கடுகு செடி பார்த்துக்கிறீங்களா? எவ்வளோ ஹைட் வளரும்? சும்மா இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும். ஜஸ்ட் உடச்சிங்கன்னா உடையும். எர்பேசியஸ்னா ஈஸியா உடையிற மாதிரி அப்படி இருக்கும். வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ் வித் கொஞ்சம் ஜூஸ் கண்டெய்னிங் சல்ஃபர் காம்பவுண்ட். கடுகு போட்டு தாளிக்கிறோமா? கடுகு சாப்பிட்டுக்கிறியா? டெய்லியும் தான் சாப்பிட்றோம். அந்த கடுகு மட்டும் கடிச்சு சாப்பிட்டு பாருங்க, என்ன இருக்கான் அதுல? என்ன இருக்கான்? கசப்பா இருக்குமா? காரமா இருக்கும். சரிங்களா? அதுக்கு என்ன காரணம்னா அதுல சல்ஃபர் காம்பவுண்ட் இருக்கு. ரைட். என்னது இன்னைக்கு கடிச்சு பார்த்துடலாம். சரி, ஓகே. அதுக்கடுத்தது இன்ஃப்ளோரசன்ஸ் பொறுத்த மட்டும் ரெசிம் ஆர் காரிம். ரெசிம் பத்தி நமக்கு தெரியும். காரிம்ன்றது ஒரு கொத்து மாதிரியான வர்றதுதான். சரிங்களா? ரெசிம் அல்லது ஞாபகம் வச்சுக்கோ. ஃப்ளவர்ஸ் பைமீரஸ் ஆர் டெட்ராமீரஸ். அப்படின்னா பைமீரஸ்னா ஒன்லி 2, டெட்ராமீரஸ்னா 4. மேபி 4 காலிக்ஸ் 4 கொரோலா மேபி இருந்திருக்கலாம். பைமீரஸ்னா மேபி ஒன்லி 2 மட்டும் இருக்கும். அண்ட் கொரோலா 4 அண்ட் இது இந்த ஃபேமிலியோடைய ஃபெமிலியர் கேரக்டர். சிலுவை வடிவ அல்லி இதழ்கள் அப்படித்தான் இருக்கும். அதான் நான் நேற்றே போட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்ப குருசிஃபெரேசி, குருசிஃபார்ம், அவ்வளவுதான். ஆண்ட்ரீசியம் டெட்ராடினமஸ் அப்படின்னா 4 கற்றை, அதான் அர்த்தம். 4 கற்றையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. சாரி, டெட்ராடினமஸ்னா இது இல்ல. வேரியேஷன். டெட்ராடினமஸ்னா 4 உயரமாகவும் 2 கொட்டையாகவும் இருந்தா அதுக்கு பேரு டெட்ராடினமஸ் ஸ்டேமன். தப்பா சொல்லிட்டேன். ஓகே. கைனீசியம் வந்து பைகார்புலரினா 2 சூழ்நிலைகள் இருக்கும். சின்கார்பஸ் இணைந்தது. ஓவரி சுப்பீரியர் அப்படின்னா ஹைப்போகைனஸ் தான் அர்த்தம். பிளாசன்டேஷன் என்ன? பிளாசன்டேஷன் பெரட்டல், சுவர் சூழ் ஒட்டுமுறை. தமிழ்ல சுவர் சூழ் ஒட்டுமுறை. ஓகேங்களா? அண்ட் செப்டம், பால்ஸ் செப்டம். இது இந்த ஃபேமிலியோடைய இன்னொரு ஃபெமிலியர் கேரக்டர். பொய்யான தடுப்பு சுவர். அதுக்கு இன்னொரு பேரு ரெப்ளம்னு சொல்லுவாங்க. பொய்யான தடுப்பு சுவர் ரெப்ளம். இது எங்க இருக்குன்னா மெச்சூர் ஃப்ரூட்ல. நீங்க கடுகு உரிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க நாய் கடுகுன்னு இன்னொரு வெரைட்டி இருக்கும், அதை நான் காமிக்கிறேன். அதை உரிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அதை உரிச்சிங்கன்னா நடுவில் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும்டா ராஜா. அது கம்ப்ளீட்டா ஆயிருக்காது, நடுவில் மட்டும் இருக்கும். அதனால அதுக்கு பேர் ரெப்ளம். பால் செப்டம்னா அப்படிதான் இருக்கும். சரியா? ரைட். ஃப்ரூட் வந்து சிலிகுவா ஆர் சிலிகுலா. இப்பதான் இது கேள்விப்படுறோம். சிலிகுவா, சிலிகுலா. இது உங்க 12th படிச்சிருப்பீங்க. 11th படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் பார்த்துக்கோ. இதுதான் மறுபடியும் நம்ம பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மட்டும் இங்க கொடுத்துருக்காங்க.
ரைட். இப்போ இம்பார்ட்டனுடைய ஃப்ளோரல் கேரக்டர் பத்தி பார்க்கும்போது இன்ஃப்ளோரசன்ஸ் ரெசிம் வகையிலானது. பிராசிகா, பிராசிகானா ஒன்றும் இல்லைப்பா, பிராசிகா ஒளரேசியா கேள்விப்பட்டுக்கிறியா? என்னவோ வளர்ற சார் அப்படின்றது தான் தெரியும். முட்டைக்கோஸ், கேபேஜ், சரிங்களா? காம்பவுண்ட் ரெசிம் ரஃபானஸ், ரஃபானஸ் சட்டைவஸ், இங்க முள்ளங்கி, முள்ளங்கி, முள்ளங்கியும் இந்த குடும்பத்துல தான் வரும். காம்பவுண்ட் ரெசிம், அதாவது ரெசிம்னா நமக்கு தெரியும் டைரக்டா ஒரே ஒரு இதுவா இருக்கும். காம்பவுண்ட் ரெசிம்னா என்ன தெரியுமா? அதுல இருந்து கிளைகள் உருவாகும், எல்லா கிளையுமே ரெசிமோஸ் மேனர்ல இருக்கும். அதான் காம்பவுண்ட் ரெசிம், சரிங்களா? ஆர் காரிம்ப், காரிம்ப்னா அதான் நான் சொன்னேன், ஒரு கொத்தா வரக்கூடியது. ஃப்ளவரை பொறுத்த மட்டும் பிராக்டியேட்டும் இருக்கலாம் அல்லது இப்ராக்ட், அந்த ஃபேமிலி முழுசா சொல்றேன். ஒன்னு பிஆர் இருக்கலாம் இல்லைன்னா இபிஆர். பெடிசிலேட், பூ காம்பு இருக்கும். எர்மாப்ரோடைட், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறோமே. அப்படியா? யூஸ்வலா நீங்க எர்மாப்ரோடைட் அப்படின்ற டேர்ம் எங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஜுவாலஜி டேர்ம்ஸ் தான், ரைட்டா? பிளான்ட்ல அதை நம்ம பைசெக்சுவல் தான் சொல்லுவோம். எர்மாப்ரோடைட்னாலும் அது பைசெக்சுவலா தான் குறிக்கும். இருபால் மலர், மேலு ஃபீமேலு ரெண்டும் ஒன்னா இருக்கிறது. ஆக்டினோமார்பிக்கா இருக்கலாம், சைகோமார்பிக் இன் இபிரிசமரா, ஏதோ ஒரு எக்ஸெப்ஷன் கேரக்டருக்காக அங்க கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ஆக்டினோமார்பிக் தான். ஹைபோகைனஸ் அண்ட் டெட்ராமீரஸ், நான்கங்க மலர், 4 கொரோல்லா, 4 கேலிக்ஸ், ஆண்டிஷம் 4, அந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ரைட். அடுத்தது கேலிக்ஸ் பொறுத்த மட்டும் மொத்தம் 4, 2+2 இருக்கும். அவுட்டர் வோல்ல 2, இன்னர் வோல்ல 2, அந்த 2 வோல்ஸ். பாலிசெப்பலஸ் அப்படின்னா இணையாம இருக்கு. அந்த இம்பிரிகேட் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அடுக்கு இதழ் அமைவுல வரும். கொரோலாவை பொறுத்த மட்டும் 4, குரிசிஃபார்ம் கொரோலா. அண்ட் பாலிபெட்டல சிங்கியும் இணையாமல் இருக்கும், தனித்தனியா இருக்கும். இங்க பாருங்க, தனித்தனியா இருக்கு, சரிங்களா? அண்ட் வேல்வேட் தொடு இதழ் அமைவுல இருக்கும். ஆண்டிஷியம் 4+2, சரியா? இந்த படத்துல பாரு, அங்க பார்த்தனா லைட்டா தெரியும். இங்க பாருங்க, இங்க 1 இங்க 1, 2 ஆயிட்டா, 3 4 5 6. அப்படியுமே இது ஒரு இது ஒரு 4, இது ரெண்டும் தனியா சொல்றாங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தது டெட்ராடினமன்ஸ், அதான் டெட்ராடினமஸ் தான் இந்த ஃபேமிலியோட கேரக்டர். 4 long stamens anterior posterior and 2 short stamens lateral position. It means ஓகே, இப்படி இருக்கும். இதான் அதுக்கான அர்த்தம்ப்பா. அப்ப டெட்ராடினமஸ்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்? 4 ஆண்ட்ரிஷியம், 4 மகரந்தத்தால் உயரமா இருக்கும், 2 குட்டையா இருக்கும். அப்படி பேர் இருந்தா அதுக்கு பேரு டெட்ராடினமஸ். இட் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் கிருசிஃபெரேஸ், மறக்காதீங்க. அதுக்கப்புறம் கைனிசியத்தை பொறுத்த மட்டும் பை கார்பலரி, இது ஒரு கார்பல், இது ஒரு கார்பல், 2 கார்பல், அதாவது 2 சூழ்நிலை. சின்கார்பஸ் ரெண்டும் எப்படி இருக்கும்? உங்களுக்கு இணைஞ்சு இருக்கு. சுப்பீரியர் ஓவரி, இட் மீன்ஸ் ஹைப்போகைனஸ் தான். யூனிலாக்குலார் பட் பிகமிங் பைலாக்குலார் டியூ டு பால் செப்டம், அதாவது ஒரே லாக்யூல் தான் யூஸ்வலா, ஆனா நம்ம இப்பதான் சொன்னோம்ல ரெப்ளம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வருது, அதனால உங்களோட பார்வைக்கு எப்படி இருக்குமா, பைலாக்குலார் மாதிரி காணப்படும் அப்படின்றாங்க. ஓவியூல்ஸ் மெனி, நிறைய சீடு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அண்ட் என்ன பிளாசன்டேஷன்? பெரைட்டல் பிளாசன்டேஷன், சுவர் சூல் ஒட்டு முறையில் அது இருக்கும். அண்ட் ஸ்டைல் வந்து ஷார்ட்டா இருக்கும். ஸ்டிக்மா பைலோப்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? இதுதான் பைலோப், 2 லோப் மேல அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து சிலிக்குவா ஆர் சிலிகுலாவா இருக்கலாம், ரைட்டா? இப்ப இந்த ஃப்ளோரல் ஃபார்முலாவை பாரு, இதை பார்த்துட்டு வந்துடலாம். இபிஆர் அப்படின்னா பிராக்டேட் ஆப்சன்ட்னு அர்த்தம், கரெக்டாமா? பிராக்ட் இல்லை, அதனால பிராக்ட் படம் இல்லை, விட்டுரு. ஆக்டினோமார்பிக் எப்படி வேணாலும் அந்த ஃப்ளவர் என்ன பண்ணலாம், வெட்டலாம். அண்ட் பைசெக்சுவல் ஆர் எர்மாப்ரோடைட் ஃப்ளவர், போத் மேல் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் 2 இருக்கு. அண்ட் கே 2+2, இங்க பாருங்க, இது ஒரு வட்டம், இதுவும் இதுவும் ஒரு வோல், இதுவும் இதுவும் இன்னர் வோலா இருக்கு, அதனால 2+2 இணையாததாக இருக்கிறது. சி வந்து எத்தனை? 4, 4 எப்படி இருக்குது? வேல்வெட் டிஸ்ட்ரிபியூஷன் தான், ஆனா இந்த மாதிரி இருக்கு, ஒரே வட்டத்துல இருக்கு.
நான் ரிஷியத்தை பொறுத்த மட்டும் எத்தனை இருக்கு 2+4 இதுவும் இதுவும் தனியா அண்ட் இது 4ம் தனி ஓகே அண்ட் கைனிஷத்தை பொறுத்த மட்டும் 2 கார்பல் ரெண்டும் சின்கார்பஸா இருக்கிறதால போடுறோம் அண்ட் கீழே கோடு போட்டா மேர்மட்ட சோர்பையா அதான் சொல்றேன் கரெக்ட் தான் சுப்பீரியர் ஓவரி இங்கிலீஷ்ல சொல்லி அது மாதிரி இப்பதான் கொஞ்சம் இதுவா இருக்கும் பார்த்துக்கலாம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட்பா இந்த குருசிஃபெரேசி அல்லது பிராசிகேசி ஒன்று கடுகு ஞாபகம் வச்சுக்கோ இல்லை கோஸு ஞாபகம் வச்சுக்கோ அவ்வளோதான் அந்த கோஸ்லேயே உங்களுக்கு காலிஃப்ளவர் ஒன்று இருக்குல்ல அது இதோட வெரைட்டி சரியா முள்ளங்கின்றது வேற சொல்கிறேன் இப்போ கோஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குப்பா பார்க்கலாம் இபிரிஸ் அமரா அப்படின்றது கேண்டிடப்ட் பிளான்ட் சொல்லுவாங்க ஒயிட் கலரில் இருக்கும் ஃப்ளவர் அது ஒரு அழகு தாவரம் இபிரிஸ் அப்படின்றது அழகு தாவரம் அதில் காரிம்பு இருக்கிறதால நல்லா லுக்காக இருக்கும் பிராசிகா கேம்பஸ்ட்ரிஸ் கடுகு தான் கடுகு மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெய் கேள்விப்பட்டுக்கிறீங்களா ரைட்டா அது பிரித்தெடுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகும் அண்ட் பிராசிகா நைக்ரானா பிளாக்குன்னு பிளாக் சர்சன் யூஸ் இன் ஸ்பைசஸ் கடுகுல வெள்ளை கடுகு கேள்விப்பட்டுக்கிறீங்களா கருப்பு கடுகுன்னு இந்த பிராசிகா நைக்ரான்றது பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய கடுகு அப்படின்றாங்க அது எதுக்கு யூஸ் பண்றோம் சமையலுக்கு யூஸ் பண்றோம் விடுவா அடுத்தது பிராசிகா ஒலரேசியா வெரைட்டி கேபிடேட்டா ஞாபகம் வச்சுக்கோ இதோட பேர் வந்து பிராசிகா ஒலரேசியா தான் அதுல இருந்து வந்த வெரைட்டி கேபிடேட்டா அப்படின்றது கேபேஜ்னா முட்டைக்கோசுன்னு சொல்றீங்கல்ல அது என்ன சாப்பிட்றீங்க இலை தான் சாப்பிட்றோம் இலை ஒன்னொன்னா நீங்க உரிச்சு பாருங்க அப்படியே வெட்டி போட்டு சாப்பிட்றோம் இன்னைக்கு கோஸ் கூட்டா தான் இருக்கும் சரி ஓகே லீவ்ஸ் வந்து எடிபிள் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் சரி நெக்ஸ்ட் பிராசிகா ஒலரேசியா பாட்ரேட்டஸ் அப்படின்ற ஒரு வெரைட்டி காலிஃப்ளவர் நம்ம நீங்க சாப்பிட்றது என்னது இன்ஃப்ளோரசன்ஸை தான் நம்ம சாப்பிட்றோம் மஞ்சரியை தான் நம்ம சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் பிளாசிகா ஒலரேசியா வெரைட்டி வந்து காங்லியாய்ட்ஸ் இதுனா என்ன தெரியுமா பேர் என்னது நூக்கல் இருக்குல்ல நூக்கல் தான் இது நூக்கல் ஏன் அங்க பாக்குற நூக்கல் பிடிக்காத அந்த பிள்ளைக்கு நூக்கல்னு சொல்றது தான் அது சரி எல்லாம் வெஜிடபிளா யூஸ் பண்றது நூக்கல் அடுத்தது ரப்பானஸ் சட்டைவஸ்ன்றது முள்ளங்கி ரேடிஸ் நம்ம என்ன சாப்பிட்றோம் பேர் தான் சாப்பிட்றோம் எதுக்காக யூஸ் பண்றாங்க வெஜிடபிளா யூஸ் பண்றாங்க சாலட் இந்திக்காரங்கிட்ட கொடுத்தீங்கன்னா போதும் வெறும் சப்பாத்தியும் 4 பீஸ் முள்ளங்கி 2 பீஸ் பச்சை மிளகா அப்படியே பச்சையா உள்ள மடிச்சு வச்சு சாப்பிடுவான் ஒன்றும் அந்த சாலட்மா நல்லதுமா அவன் தான் நல்லா இருக்கிறான் நம்ம பிடிக்கிறோம் சரி ரைட் அடுத்தது பிராசிகா ராஃபா அப்படின்றது டர்னிப் பார்த்துக்கிறோம்ல எதுக்கான அது ஒரு ரூட் மாடிஃபிகேஷன் என்ன சொல்றது பம்பர வடிவம்னு சொல்லுவோம்ல ஜஸ்ட் இந்த மாதிரி மாறி இப்படி இருக்கும் அதோட ரூட் சரிங்களா பம்பர வடிவம் அந்த வடிவம் ரூட்டோட மாடிஃபிகேஷன்ல படிப்போம் ஆனால் என்சிஆர்டியில் இப்போ இல்லைப்பா இப்போ கேரட் இருக்குல்ல கேரட் என்ன ஷேப் கோனிக்கல் ஷேப் இப்படி சொல்லக்கூடாது கூம்பு வடிவம் கேரட் முள்ளங்கி கதிர் வடிவம் ஓ என்ன நீங்க 11th 12th படிச்சுட்டு வந்தீங்க டவுட்டா இருக்குது ஐயோ இது கேரட் இப்படி இருக்கும் சரியா அண்டு உங்களுக்கு முள்ளங்கி வரும்போது இப்படிதான் வரும் அதுதான் கதிர் வடிவம்னு சொல்லுவாங்களா ராஜா அப்ப இது இருக்குல்ல என்னது பிராசிகா டர்னிப் வந்து இந்த மாதிரி வடிவத்துல இருக்கும் பம்பர வடிவம் தான் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்க தெரியல தெரிஞ்சுக்கோ ரொம்ப கன்ஃபியூஸ் வேண்டாம் ஃப்ளஷி ரூட்ஸ் ஆர் ஈட்டன் எதை சாப்பிட்றோம் அந்த சதைப்பற்றுள்ள வேர்களை தான் இதெல்லாம் சாப்பிடுவாங்க பிராசிகா ஜன்சியான்றது இந்தியன் ட்ரை தாவரம் யூஸ்ட் இன் ஸ்பைசஸ் சரியா அதுக்கப்புறம் செர்ரி அப்படின்றது ஒரு மெடிசினல் பிளான்ட் ஓகே இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா பிராங்கியல் டிசார்டர்ஸ் நுரையீரல் சம்பந்தமானது அதானே சுவாச கோளாறுகளுக்கு ஆல்சோ ஆர்னமெண்டல் கால்டு வெயில் ஃப்ளவர்னு சொல்றாங்க அவ்வளவுதான் இது வந்து எந்த ஃபேமிலியோட கேரக்டருமா குருசிஃபெரேசி அதோட இருக்கட்டும் மால்வேசிலாம் நம்ம அடுத்தடுத்த இதுல நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம்